ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிழங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். விருத்தத்தினுடைய தொடர்ச்சியாக ஐயா தேவர்களுக்கு அவர்களுடைய மனதை தேற்றுகின்ற விதமாக சொல்லி வருகின்ற அந்த பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் ஐயாவை கெணியாமல் கலிக்குள் அகப்பட்டிருக்கின்ற மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஐயா சொல்லி வருகின்றார்கள். என்னையே கெணிய வண்ணம் ஏழையாயிருந்த சான்றோர் தன்னை பழித்தோரெல்லாம் சழமது துயரம் கொண்டு அந்நிச நரகம் தன்னில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோர்க்கெல்லாம் கொடுப்பேன் மேல் பவுசுதானே. ஐயா தேவர்களிடம் சொல்லுகின்றார்கள், தேவர்களே, எல்லா உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட 84 லட்ச பேதாபேத உயிரினங்களும் இந்த கலியிலிருந்து விடுபட்டு கர்மா என்ற வினையிலிருந்து விடுபட்டு தர்மீக வாழ்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வைகுண்டமாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த விஞ்சை உபதேசத்தின்படி வாழாமல், என்னை பற்றி நினைக்காமல், எந்தவித ஆன்ம முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இல்லாமல் இந்த கலிக்குள் அகப்பட்டு அந்த கலி என்ற மாயைக்குள் சிக்கிக்கொண்டு உண்மையான அந்த மெய் அருந்தும் மீதம் என்று சொல்லுகின்ற ஆன்ம முக்திக்கு, ஆன்ம விடுதலைக்கு, இந்த பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இங்கே வாழுகின்ற அந்த மக்களை, அதாவது ஏழையாக இருந்த சான்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியம் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். எல்லா பாக்கியமும் இறைவன் அருளி இருக்கின்றார், ஆனால் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் நாம் எல்லாமே கொடுப்பதற்கு இறைவன் எப்போதும் அங்கே தயாராக இருக்கின்றார். பெறுவதற்கு மக்கள் தங்களுடைய தகுதியை பெற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு தகுதியை இழந்து கலிக்குள் அகப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை அங்கே தன்னையே பழித்தோரெல்லாம் நான் பண்டாரமாக இறைவன் உபதேசம் செய்கின்ற போது பகட்டுக்குள் அகப்பட்டு இருப்பவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு உபதேசத்தை ஐயா எந்த ரூபத்திலும் யார் மூலமும் சொல்ல முடியும். அப்படி சொல்லுகின்ற போது இது நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு சொல்லப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ளாமல், இறைவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளாமல், இறை சிந்தனை என்பது அணு அளவு கூட இல்லாமல் கலிக்குள் அகப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் ஷழமது துயரம் கண்டு, ஏன்னா அந்த நினைப்பினாலும் செயல்பாடுகளினாலும் பல கர்மாக்களில் அவர்கள் உழன்று பல துன்பங்களை அனுபவித்து அங்கே அழிந்து போவார்கள். அவர்கள் எப்படி அந்த நீசர்கள் நரகத்தில் தள்ளப்படுகின்றார்களோ, தன்னீச நரகம் தன்னில் அகப்பட தள்ளி தள்ளி ஐயாவை கணியாமல் ஐயாவுடைய உபதேசத்தின்படி வாழாமல் இருக்கக்கூடிய மக்களை நான் நீசர்களை தள்ளுகின்ற அந்த நரகத்திற்குள் தள்ளுவேன் என்று சொல்லுகின்றார். மேலும் அந்த தீமைகளையெல்லாம் அழித்து சான்றோர் மக்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசுர குலங்களையெல்லாம் அழித்து அவர்களையெல்லாம் நரகத்தில் தள்ளி சான்றோர் மக்களுக்கு நற்பேர் அருள்வேன். அவர்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கையை நான் அருள்வேன். அந்த தர்மயுக பவுசை நான் அருள்வேன். அந்த பரபிரம்மத்தோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த பேரின்ப வாழ்வை அருள்வேன். அவர்களுக்கு மேல் மேலும் சிறந்த பவுசுகளை கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் என்று அங்கே அமைதிப்படுத்துகின்றார். ஐயா